மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் மெக்கானிக்ஸ் ஒரு முக்கியமான பாடம் இல்லையா, அதிலேருந்து ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம். இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். A 0.5 kg mass is attached to a 1 meter long string and whirled in a vertical circle at a constant speed of 5 meter per second. What is the tension in the string at the lowest point of the circle? Right, இதே கேள்வியை வாட் இஸ் த டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங் அட் த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு கேட்பாங்க. நான் இந்த ப்ராப்ளம் ஒன்று போட்டுட்டு அந்த ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன். ஒமேகா ஈக்குவல் டு √g/L cos θ நடத்திட்டு உங்களை ஒன்று போட சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த ப்ராப்ளம் நடத்தும் போதே ஒரு கேள்வி கேட்டேன், டென்ஷன் என்னன்னு சொல்லிட்டு கேட்டேன். இது ஃபார்முலாவுக்கு வந்து ஆன்சர் சொல்லியிருந்தீங்க நிறைய பேர். ஆனால் இந்த மாதிரி கானிக்கல் பெண்டுலம் ப்ராப்ளம் வருது, இந்த மாதிரி கான்செப்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வருது அப்படின்னா நமக்கு டென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 டைப் இருக்குது. ஒரு டைப்பு இந்த மாதிரி லோவஸ்ட் பாயிண்டில் பாருங்கள், வாட் இஸ் த டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங் அட் த லோவஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த சர்க்கிள். அதே போல் வாட் இஸ் த டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங் அட் த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த சர்க்கிள் வந்துட்டா அதுக்கு வேறு ஃபார்முலா, இதுக்கு வேறு ஃபார்முலா. இப்போ ஹரிசாண்டல் சர்க்கிள் அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்துருவாங்க, அதில் வந்து டென்ஷன் என்னன்னு கேட்பாங்க, அதுக்கு வேறு ஃபார்முலா. ஸோ இந்த மாதிரி 3 விதமான ஃபார்முலா இருக்குது. இப்போ லோவஸ்ட் பாயிண்ட்டுக்கு சொல்கிறேன், T ஈக்குவல் டு mv²/r ப்ளஸ் mg. இது வந்து லோவஸ்ட் பாயிண்ட்டுக்கு கேட்டாங்கன்னா இது. ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கு கேட்டால், அதாவது டி மினிமம் டி மேக்ஸிமம் வெறும் டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி நோட் பண்ணிக்கலாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. இது டி மின் லோவஸ்ட் பாயிண்ட்டுன்னு அர்த்தம். டி மேக்ஸ் ஹையஸ்ட் பாயிண்டில் mv²/r மைனஸ் mg, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். எந்த பாயிண்டில் அப்படின்றது, சார் வெறுமே சர்க்குலர் பாத்தில் டென்ஷன் கேட்குறாங்க அப்படின்னா mv²/r. ஸோ இந்த 3ல் எதுன்னு பார்த்து நம்ம கரெக்டாக இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். இந்த கான்செப்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்தால் டென்ஷன் ஃபார்முலா இதுதான். ரைட், இப்போ நமக்கு மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, m 0.5 ரைட் kg. ஓகே, அப்புறம் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க v எவ்வளோ 5 மீட்டர்/s. இதோ இருக்கு பாருங்கள் ஸ்பீடு, இது மாசு. அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து இங்கே ரேடியஸ் தேவை, எவ்வளோ எத்தனை மீட்டர் வந்து நீட்டு அது அந்த ரோப்போட, ஏன்னா இங்கே சென்டர்லேருந்து தான் அந்த ரோப் வரும் இல்லையா, இப்போ ரேடியஸ் தான் இது. இப்போ ஆர் ஈக்குவல் டு இங்கே 1 இந்த ப்ராப்ளமுக்கு. ஓகே, அப்போது ஆர் வேல்யூ 1 மீட்டர். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். எந்த ஃபார்முலாவில் சொல்லுங்கள் பார்க்கலாம். லோவஸ்ட் பாயிண்ட்டுக்கு தான் டி மினிமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ T ஈக்குவல் டு mv²/r ப்ளஸ் mg. ரைட், இப்போது டி இந்த டி அப்படியே இருக்கட்டும். m வந்து பார்த்தீங்கன்னா 0.5 இன்ட்டு v²னா 5² r வந்து 1. தோறு பாருங்கள், அப்படியே பார்த்து போடுறேன், அவ்வளோதான். m வந்து 0.5 இன்ட்டு g வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க 9.8. அவ்வளோதாங்க, சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுங்க. இப்போ சிம்பிளிஃபை பண்ணிவிட்டால் வேலை முடியுது. இந்த 0.5 அப்படியே இருக்கட்டும், இன்ட்டு இது வந்து நம்ம 5² 25. இப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் ப்ளஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம இங்கே போட்டுடலாம். இப்போ 0.5 இன்ட்டு 9.8. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணோம்னா 4.9 வருது. இப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும், இங்கே வந்து 1 டிஜிட் தான் இல்லையா. இப்போ இது வந்து 2 மல்டிப்ளை பண்ணால் 12.5, இது வந்து 4.9. இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணுறோம். இப்போ நமக்கு வந்து இதில் என்ன வந்திருக்குன்னா 17. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 17.4. டென்ஷனுக்கு யூனிட்டு நியூட்டன். இப்போ டென்ஷன் T ஈக்குவல் டு 17.4. இவ்வளோ தாங்க விஷயம், புரிஞ்சுருக்குங்களா. இப்போ
இந்த 3ல் எந்த ஃபார்முலான்னு தெளிவாக கேட்கணும். அப்போ தான் நம்மளால் பதில் சொல்ல முடியும். இப்போ இந்த 4 ஆப்ஷனில் எது? ஆப்ஷன் பி, ரைட்? அவ்வளோதான். ஸோ இந்தமாரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு 6000 MCQs UGTRBக்கு தரோம். அதை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த ப்ராப்ளம் நீங்கள் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். A 2 kg mass whirled in a vertical circle of radius 2 meters using a string if the speed of the mass at the highest point, இங்கே பாருங்கள், ஸ்பீட் ஆஃப் த மாஸ் வந்து அட் த ஹையஸ்ட் பாயிண்ட் 6ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்பீடு தரணும். அப்போ தான் நம்மளால் வந்து அந்த டென்ஷன் சொல்ல முடியும் இல்லையா? ஹையஸ்ட் பாயிண்ட்டில் ஸ்பீடாக இந்த லோவஸ்ட் பாயிண்ட்டில் இருக்கிற ஸ்பீடாக இது அப்படின்றத கவனிக்கணும். ஹையஸ்ட் பாயிண்ட்டுன்ற ஒரு வார்த்தை வந்துட்டாலே முடிஞ்சது. வாட் இஸ் த டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங்? இப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். இது டி மேக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? மேக்ஸிமம் பாயிண்டில். டி மினிமம்னா என்ன அர்த்தம்? லோவஸ்ட் பாயிண்டில். இது வந்து சாதாரணமாக ஹரிசாண்டல் சர்க்குலர் பாத்தில் ஹையஸ்ட்டு லோவஸ்ட்டு சொல்லலை அப்படின்னா, எந்த பாயிண்ட்லன்னு சொல்லலை அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் அவங்க தெளிவாக சொல்லி கேட்பாங்க. ஹையஸ்ட் பாயிண்டில், லோவஸ்ட் பாயிண்டில், சர்க்குலர் பாத்தில் அப்படின்னு சொல்லி, நார்மல் ஹரிசாண்டல் சர்க்குலர் பாத்தில்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ இதுக்கு வந்து நீங்கள் என்ன ஃபார்முலா சூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தேன். டி டென்ஷன் டி ஈக்குவல் டு mv² r மைனஸ் mg இல்லையா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். எம் மாசு, வி ஸ்பீடு, ஜி வந்து அந்த 9.8, ஆர் வந்து இங்கே எம் வந்து 2 kg, ஆர் வந்து 2 மீட்டர். ஸோ ரேடியஸு சொல்லி கொடுக்குறாங்க பாருங்கள். அப்போது எல்லாத்தையும் போட்டு அப்படியே சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சதுங்க. இதாங்க இதுக்கு ஃபார்முலா. போட்டு எனக்கு ஆன்சர் கரெக்டாக சென்ட் பண்ணுங்கள். இந்த நாளில் எது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்க ஒரு 6000 MCQs வந்து கொடுக்குறோம் UGTRB. இதை வாங்கி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் வாரம் 3 டெஸ்ட் வைக்கிறோம் வாரம். ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள். சார் நான் டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த MCQs வாங்கணும்னு நினைக்கிறேன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.